2025 டிசம்பர் 17ஆம் தேதி மதுரை மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் இருக்கக்கூடிய எல்ஐசி அலுவலகத்தில் ஒரு பயங்கரமான தீ விபத்து நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் அதை வேடிக்கை பார்த்து தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் சொல்கிறாங்க. தீயணைப்புத்துறையினரும் பார்த்தீங்கன்னா உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்து அந்த தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து தீயை முழுமையாக அடைக்கிறாங்க. இதில் பரிதாபமான நிலை என்ன அப்படின்னா, அந்த தீ விபத்தில் ஒரு பெண் இரையாகிறாங்க. அந்த பெண் யாருன்னு பார்த்தோம்னா, எல்ஐசி அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய முதுநிலை மேலாளரான கல்யாணி நம்பி தான் அவங்களுடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ராம் என்ற நிர்வாக உதவி அலுவலர் பார்த்தீங்கன்னா, அவருக்கும் காலில் தீக்காயம் ஏற்படுது. அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காரு. கல்யாணி நம்பியோடைய உடலை அந்த 2வது தளத்திலிருந்து இந்த கீழே இந்த கரிக்கட்டான உடலை கீழே எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் உடன் பணியாற்றிய அந்த பணியாளருடைய அந்த அலறல் சத்தம் நம்ம அனைவரையுமே பதப்பதக்க வச்சதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த வழக்கில் கொலை வழக்காக மாற்றப்படுது இந்த தீ விபத்து. எதன் காரணம் பார்த்தீங்கன்னா, கல்யாணி நம்பி அவருடைய கணவன் பார்த்தீங்கன்னா மூவரும், அவருடைய மகன் 3 பேரும் பார்த்தீங்கன்னா பொன்மேனி பகுதியில் ஒரு வீட்டில் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணி நம்பி அவருடைய மகனுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டிருக்காங்க. உடனடியாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பதபதப்பாக பேசிட்டு ஃபோனையும் துண்டிச்சிட்டாங்க. பதபரப்பாக அந்த மகன் வந்து இந்த போலீஸ் காவல் நிலையத்தில், குறிப்பாக திலகர்திடல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் போது தன்னுடைய தாயின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவர் கூறுறாரு. இதன் அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து விசாரணையானது மேற்கொள்றாங்க. விசாரணையில பார்க்கும்போது அந்த எல்ஐசி பில்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் கைப்பற்றி அவங்க விசாரிக்கும் போது அந்த உதவி அலுவலராக இருக்கக்கூடிய அந்த ராம் என்பவருடைய நடவடிக்கையில கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ராமிடம் பல்வேறு வகையான விசாரணையானது காவல்துறையினர் மேற்கொள்றாங்க. இந்த ராம் கிட்ட விசாரணை நடத்தும் போதுதான் தெரிய வருது, கல்யாணி நம்பி பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டிருக்கிறார் என்ற திடுக்கிடும் தகவல்கள் நமக்கு வெளியாகி இருக்கிறது. விசாரணையில் பார்க்கும்போது கல்யாணி நம்பி மே மாதம் தான் திருநெல்வேலியிலிருந்து மதுரை கிளைக்கு பதவி உயர்வு பெற்று டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. வந்தவுடன் பார்த்தீங்கன்னா அந்த உதவி அலுவலராக இருக்கக்கூடிய இந்த ராமுடைய அவருடைய ஆவணங்களாக இருக்கட்டும், அதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதை கல்யாணி நம்பி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இதன் அடிப்படையிலே ராம் கிட்ட அந்த சம்பவம் நடந்த அன்று மாலை எல்லாரும் உங்களுடைய உடன் பணியாற்றிய பணியாளர்லாம் வீட்டுக்கு சென்ற பின்பு விசாரணையானது மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த விசாரணை மேற்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா ராமுக்கும் கல்யாணி நம்பி இருவருக்கும் பல வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கு, தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கு. ராம் கல்யாணி நம்பியை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. தாக்கியது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆவணங்களை எல்லாத்தையுமே வந்து ராம் வந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த பெட்ரோல் ஊற்றி எரிக்கக்கூடிய முயற்சி பண்ணும்போது கல்யாணி நம்பி அதை தடுக்க முயல்றாங்க. இருவருக்கும் சண்டை போராட்டம் நிறையாவே வந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கல்யாணி நம்பி போராடி இருக்காங்க. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ராம் வந்து கடைசியாக கல்யாணி நம்பி மேலே பெட்ரோலை ஊற்றி அவரை எரித்திருக்கிறார் என்பது இந்த தகவலில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் ஊற்றி எரித்து அவர் தப்பிச்சு போகும்போது அவருடைய காலையும் அந்த தீப்பற்றி எரிஞ்சதுனால அவரை வந்து காப்பாற்றுறதுக்கு பொதுமக்கள் கீழே இருந்து மேலே வராங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அதில் எந்த அதிகமாக சந்தேகம் வருதுன்னா, இந்த ராம் பொதுமக்கள் காப்பாற்றி கூட்டிட்டு வரும்போது கூட கல்யாணி நம்பியுடைய உடலோ இல்லை அவர் உள்ள இருக்காருன்ற விஷயத்த ராம் அங்கே இருக்கக்கூடிய யார்கிட்டையும் சொல்லலைன்னு சொல்றாங்க அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள். ஏன்னா அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கள காப்பாற்றி இருக்கலாம் என்ற தகவலும் இதில் கிடைக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையிலே பார்க்கும்போது ராம் தான் முக்கியமான குற்றவாளி என்று தெரிய வருது. இது தீ விபத்து இல்லை, இது கொலை தான் என்பதை உறுதி செஞ்ச திலகர்திடல் காவல் நிலையத்தில் ராம் அவரை கைது செய்கிறாங்க. ஒரு சாதாரண தீ விபத்து என்று நினைச்ச ஒரு மதுரையில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு உதவி அலுவலர் வந்து ஒரு மேலாளரை வந்து கொலை செய்கிற அளவுக்கு முயற்சி செஞ்சிருக்கக்கூடிய சம்பவம் வந்து மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும்.